டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ராகுல் காந்தி, வாக்கு திருட்டு 2.0 தகவலை தற்போது ஆதாரத்துடன் வெளியிடுகிறேன். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி செல்வாக்காக இருக்கும் பகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை ஆன்லைன் மூலம் நீக்கும் மோசடியை ஒரு கும்பல் திட்டமிட்டு செயல்படுத்துகிறது. கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் 6018 வாக்காளர்களை நீக்கும் முயற்சி நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கையில் ஒரு சிறு பகுதியாக இருக்கலாம். கோதாபாய் என்ற பெண்ணின் பெயரை பயன்படுத்தி லாகின் அடையாள எண் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவருக்கு தெரியாமலேயே 12 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. போலி உள்நுழைவு அடையாள எண், சந்தேகத்திற்குரிய வெளிமாநில செல்போன் எண்களை பயன்படுத்தியே இந்த மோசடியும் நடந்துள்ளது. அதே போல சூர்யாகாந்த் என்பவரது பெயரில் இருந்து 14 நிமிடங்களில் 12 வாக்காளர்களை நீக்குவதற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சூர்யாகாந்த், பபிதா சௌத்ரி ஆகியோர் உங்கள் முன்புதான் உள்ளனர் என்று அவர்களை மேடையில் அறிமுகம் செய்து வைத்தார் ராகுல் காந்தி. நாகராஜ் என்பவர் அதிகாலை 4 மணிக்கு 2 வாக்காளர்களை நீக்குவதற்கான விண்ணப்பங்களை 38 வினாடிகளில் சமர்ப்பித்துள்ளார். தனிநபர்கள் இது போல விண்ணப்பிப்பது சாத்தியமல்ல. எனவே கால் சென்டர் பயன்படுத்தப்படும் மென்பொருள் மூலமாக இந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க ஒரே செல்போன் எண் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல புதிய வாக்காளர்களை சேர்க்கவும் இதே நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டுள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் இதே முறையில் வாக்காளர் பட்டியலில் மோசடியும் நடந்துள்ளது. இதன் பின்னணியில் உள்ளவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாக்கிறார் என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ராகுல் காந்தி.